வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோடைய ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். முடிஞ்சால் ஃபுல் டிசைனிங்கையும் பார்த்துருவோம். இதில் நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பிரிண்ட்ரெஸ்லேருந்து அந்த டிசைன் எடுத்தேன். நிறைய இதோடு சேர்ந்து வேறு மாதிரி நிறைய டிசைன் இருந்தது. நான் இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் உள்ள ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் வீடியோ நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ட்ரேஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவுட்லைன் ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பீகாக் ஒரு ஜும்கா மேலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் இது. இதோடைய ஃபெதருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு. ஸோ இந்த ஃபெதர்ஸ் எல்லாமே நான் அவுட்லைன் செயின் ஸ்டிச்சில் கொடுத்துட்டேன். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இந்த ஃபெதர் ஃபுல்லாக ஃபில் பண்ணலை. ஜஸ்ட்டு பீடு மட்டும் கொடுக்குறேன். இப்போ 2 பீட் கொடுத்துட்டு, அதாவது அந்த ஃபெதரோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பீட் கொடுத்துருவோம். இப்போ 2 பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட் கொடுத்துருக்கேன். அந்த பீடோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும். அது ஒரு பிங்க், க்ரீன், ப்ளூ, பீகாக் க்ரீன் எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ண வரை ஒரு மல்டி கலர் பீட்ஸ் தான் இது. இந்த பீட் நம்ம எந்த டிசைனுக்கு வேணாலும் இந்த பீட்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கலரும் சேர்ந்து, மேக்ஸிமம் கலர்ஸ் சேர்ந்து கலந்துருக்கும். ஸோ இந்த பீடை எண்டில் ஒரு பீட் கொடுத்து முடிக்கிறேன். பீகாக் கலர் டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பீட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு பீடு எண்டில் கொடுத்து முடிக்கிறேன். ஃபுல்லாகவே இதே பீடே கொடுத்தா ப்ரிடாமினண்ட்டாக அந்த கலர் ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கீழெல்லாம் நம்ம அது பேஸ் பண்ணி தான் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லாமே ஒரே கலராக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. இந்த சாரியோட கலருமே மரூன், எப்படி சொல்கிறது, மரூனில் பிங்க்கு கலந்த மாதிரி ஒரு கலர் பட்டு சாரி. ஸோ மரூனில் பிங்க் கலந்தோன்னா மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் தான். ஸோ அதில் நம்ம ரொம்பவும் மற்ற கலர்ஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபெதர்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான். மல்டி கலரில் இருக்கும், 3D எஃபெக்டில் இருக்கும், கிளிட்டரிங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே உள்ள போர்ஷன் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். மேலே அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். கீழே இந்த ஜும்காவுக்கு சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா ப்ரிசோ தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நம்ம பீடுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு செல்ஃப் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணி பீடிங் நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி பீடில் இந்த அவுட்டர் லைன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட் வச்சு ஃபில் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைன்ஸ்க்கெலாம் பீட் வச்சு லைன் ஃபார்ம் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே கொடுங்க. டபுள் பீட், ட்ரிப்பிள்லாம் கொடுக்க வேணாம். சிங்கிளாக கொடுத்தா தான் நமக்கு ஃப்ரேமை விட்டு கலட்டினதுக்கப்புறம் கிளாத்தில் அந்த பீடோட லைன் வேரி ஆகாது. அதாவது நம்ம வச்ச லைன்லேயே அப்படியே இருக்கும். வேறு லைன் இல்லை 2 அல்லது 3, 4 அந்த மாதிரிலாம் சேர்த்து மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கலட்டினதுக்கப்புறம் அந்த ஷேப் கரெக்டாக இருக்காது, விலகிடும். இப்போ ஃப்ரேமில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாத் ஃப்ரேமில் ஃபிக்ஸாக இருக்கிறதுனால நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் கலட்டிட்டிங்க அப்படின்னா கிளாத் ஒரு மாதிரி தொய்வு கொடுத்துரும் இல்லையா. ஸோ அப்போ பீடு கொஞ்சம் பொசிஷன் மாறிடும். ஸோ கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான். இப்போ சப்போஸ் இது ஒரு லைன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா
அந்த லைனை ஒட்டி இன்னொரு லைன் போடுவோம். ஸோ அது வந்து ஓரளவுக்கு தடுத்துரும். ஸோ லைன்ஸில் அதாவது கையில் கீழே பார்டர் லைன், நெக்கில் பார்டர் லைன் அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம 2 அல்லது 3 கூட கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 2 சைடும் நம்ம வேறு செயின் ஸ்டிச்சில் லைனோ அப்படி இல்லை பீடு இல்லை ஸ்டோன் ஏதோ ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் அது வந்து விலகாது. பட் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து சிங்கிள் பீடாக கொடுக்கறது தான் நல்லது. அதே மாதிரி டிஸ்டன்ஸும் வந்து ஈவனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக கிடைக்கும். ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இடையில 2 லைன் வந்து இது அந்த இடையில கொடுத்துருக்கேன் 2 லைன் சுகர் பீட் மாதிரியே இருக்கு இல்லையா, அது சுகர் பீட் தான். ஆக்சுவலி அது வந்து கோல்டு கலர் சுகர் பீட் இல்லை, ஆன்டிக் கலர் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரே மாதிரி பளிச்சுன்னு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் இல்லையா, அதுக்காக. இப்போ அந்த 2 லைனுக்கு கீழே வந்துட்டு கோதுமை மாதிரி இருக்கும் பீடு, அந்த பீடையும் ஒரு ஆன்டிக் பீடையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து குட்டி பீடை அந்த சுகர் பீடு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட் பீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எது வரவும் அதை வந்து லாஸ்ட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மேலே உள்ள லைனில் இதுவும் சுகர் பீடு தான், பட் என்னென்னா கிளாஸ் பீட். இது வந்து கோல்டன் கலர் மாதிரியே தான், கிளாஸ் பீடு. இது கலரில் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த பீடை வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன், பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு கலரில். இதை மேலேருந்து இந்த மாதிரி லைனாக ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே இது வந்து ஃப்ளாட் பீட், ஒன் சைடு மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அந்த பீட் கொடுத்து அங்கே நம்ம வந்து நம்ம இதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. இந்த ஜும்காவை நம்ம வேறு மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை யூஸ் பண்ணி வேறு மாதிரி நாம் இந்த சேம் ஜும்காவே வந்து ரெடி பண்ணலாம். என்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இதை என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் வேறு மெட்டீரியல்ஸ் மாற்றியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கீழே வந்து இந்த மாதிரி ட்ராப் ஆகிற மாதிரி ரெட் கலர் வந்து குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன். அந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வர மாதிரி ஒரு லைன் மட்டும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சிலே வந்து அந்த மேலே போகுதுலேயே அந்த போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி மேலே என்ன யூஸ் பண்ணமோ அதே பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுக்குறேன். மேலே வந்து ஆன்டி கலர் கொடுத்துருந்தேன், கீழே சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேலேயும் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் இடையில நம்பர் 4 சைஸ் இது வந்து ஆன்டிக் பீடு கோல்டன் கலரில் நம்பர் 4 சைஸ் வந்து ஆன்டிக் பீட் கொடுத்து அதுலேயும் ஒரு சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு ஜும்கானாவே நிறைய ஹேங்கிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோனுக்கு இடையில இந்த மாதிரி ஜர்தோசி வந்து ரெட் கலரில் இருந்தது. ஸோ அதையும் குட்டியாக கட் பண்ணி அந்த கேப்க்கு எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி இடையில வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஃபுல்லாக முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒரு சம்கி வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த சம்கியுமே வந்து மல்டி கலர் சம்கி தான். இது வந்து பீகாக் கலருக்கு நல்லா செட் ஆகுன்றதுனால சேம் சம்கியே எடுத்திருக்கேன். க்ரீன், ப்ளூ இந்த கலர் எல்லாமே வந்து மிக்சடாக இருக்கும். இது நான் போட்டுட்ருக்கும்போதும்
வெளியில் பீகாக் தான் இப்போ சவுண்டு கொடுத்தது. அடிக்கடி இப்படி தான் வந்து கத்திகிட்ருக்கோம் அது. ஸோ அந்த பார்ட் முடித்ததுக்கப்புறம் இங்கேயும் இந்த இடையில கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் சேம் அதே சம்கியே வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நெக் போர்ஷனில் ஃபுல்லாகவே வந்து சேம் அதே தான், மல்டி கலர் பீகாக் க்ரீன் தான் பீடு இருந்தது. ஸோ அந்த பீடை வச்சு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைரெக்ஷன் மட்டும் மேலேருந்து இந்த மாதிரி வர மாதிரி நமக்கு, ஏன்னா இந்த முகம் வந்து இந்த பக்கம் திரும்பிகிட்ருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி தான் நாம் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணாலும் சரி த்ரெட் வச்சு, அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கோ இல்லை ஜர்தோசி என்ன யூஸ் பண்ணாலும் முகம் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். இப்போது இந்த மீதமுள்ள இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஃபெதர் இருக்கிற பாட்டை அந்த இடத்துல வந்து இது வந்து லோரியல் சொல்லுவோம் இல்லையா, லோரியல் சொல்லுவோம், நமக்கு ஹேங்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் இது. இது வந்து கோல்டு கலரில் இருந்தது, ஃபுல்லாகவே வெறும் கோல்டாகவே. இது வந்து ஒயிட் வச்சும் ஒயிட் பாசி வச்சும் இருக்குது, நிறைய அவைலபிள் இருக்கும். இது வந்து ஃபுல் கோல்டு, அந்த கம்பி அதோட பீடு எல்லாமே வந்து ஃபுல் கோல்டில் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், ஸோ அதுக்காக ஓகே இதை வச்சு ஃபில் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. நல்லா இருந்துச்சுன்னா இதையே கன்டினியூ பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
ஓரளவுக்கு இது பண்ணும்போதே தெரியுது, நல்லா தான் இருக்குது. பார்த்தா நமக்கு 3D எஃபெக்டில் நல்லாவே அழகாகவே இருந்தது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பீக் வைக்கவே இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும். அதை ஸோ அதையும் வச்சுடுவோம். ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் மட்டும் பீக் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த இதில் ஹெட் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபெதர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி. ஸோ அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அது கொண்டைன்னு நினைக்கிறேன், கொண்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதையும் செயின் ஸ்டிச்லேயே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் கேப் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இடையில உள்ள கேப்பில் வந்து நம்பர் 4 mm வந்து ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஃபெதர் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, குட்டியாக ஜர்தோசி. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு அதான் பிளான் பண்ணேன், பட் இப்படி பண்ணிட்டேன், மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜர்தோசி கட் பண்ணி இதில் ஃபில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா த்ரெட் ஒர்க்கு கூட பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு அதுக்கு ஆப்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீடெல்லாம் அந்த இடையில உள்ள கேப்பில் எல்லாத்துலேயும் கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்துட்டு பார்ப்போம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த ஃபெதர் வந்து ஃபுல்லாக இப்போ தான் ஃபினிஷ் ஆன மாதிரி இருந்தது. இந்த பார்ட்டில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மைக்ரோ பீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ க்ளூவை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மீதமுள்ள பார்ட் எங்கே எம்டி பிளேஸ் இருந்ததோ அந்த இடத்துலலாம் இதில் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் வந்து கோல்டு கலரில் அப்படியே தூவி விட்டுறேன். தூவி விட்டுட்டு அப்படியே அதில் டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 2 hours வந்து நம்ம ஃபேனில் காய வச்சிட்டோம், ஃபேனை போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மடியில் வச்சு ஃப்ரேமை ஆப்போசிட்டாக திருப்பி வச்சு தட்டிட்டோம் அப்படின்னா ஸ்டிக் ஆகாத அந்த மைக்ரோ பீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிக் ஆனது அப்படியே நமக்கு நீட்டாக நமக்கு டிசைனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இதுதான் ஃபைனல் லுக். இது வந்து ஹேண்டோட சென்டரில் மேலே அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஹேண்டில் வந்து மீதம் உள்ள பார்ட் வந்து கீழே பார்டர் அப்புறம் உள்ளே வந்து ஃபில்லிங் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டெப்பையும் வந்து காட்டணுன்றதுக்காக நிறைய ஸ்கிப் பண்ணாமல் எடுத்தனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை பார்ட் 2வாக மீதம் உள்ள பார்ட் எல்லாம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.